வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஜீசஸ் கிரைஸ்ட பத்தியும் பைபிளை பத்தியும் பல விஷயங்களை பேச போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஜீசஸ் கிரைஸ்ட பத்தியும் பைபிளை பத்தியும் ஆய்வு பண்றவங்க எண்ணிக்கை இப்போ வரைக்கும் அதிகரிச்சு போய்கிட்டு தான் இருக்கு. பல ஆண்டுகளா பல பேரும் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்காலர்ஸ் அவங்களோட ஆய்வு முடிவுகளை அப்பப்போ வெளியிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நூற்றுக்கணக்கான ஆய்வு முடிவுகள் இப்போ இருக்க வெளியாக இருக்கு. இந்த ஆய்வு முடிவுகள் எல்லாத்தையும் பேஸாக வச்சுக்கிட்டு தான் இந்த கான்டென்ட்டுக்குள்ளே முழுக்க ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த கான்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை கொடுத்துட்றேன். மதம் அடிப்படையில் இந்த கான்டென்ட்டை பார்க்காதீங்க. நான் கடவுளை இவ்வளோ முழுமையாக நம்புகிறேன், எப்படி இதெல்லாம் சொல்லலாம், அந்த பெர்ஸ்பெக்டிவ்லையும் பார்க்காதீங்க. கடவுள் நம்பிக்கை எனக்கு கிடையவே கிடையாது, அப்புறம் எப்படியெல்லாம் நடந்திருக்கும், அந்த பெர்ஸ்பெக்டிவ்லையும் பார்க்காதீங்க. சக மனுஷங்களுக்கு மத்தியில் வாழ்ந்த ஒரு மனுஷன் கடவுளாக நம்ம போற்றுதலுக்குரிய அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா அந்த ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் நீங்கள் மனசில் வச்சு பார்த்தா மட்டும்தான் இந்த கான்டென்ட் முழுமையான புரிதல் உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த ஸ்காலர்ஸ் முன் வச்சிருக்க கூற்றுகள் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இதில் எதை எடுத்துக்கலாம், எதை எடுத்துக்க வேண்டாம், இது சரியாக இருக்கும், இது சரியாக இல்லைப்பா அப்படின்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வரலாம். கான்டென்ட்டுக்குள்ளே இப்போ ட்ராவல் பண்ணலாமா? ஓகே. மேரி மாதா அவர்கள் கர்ப்பம் தரித்த விஷயம் உங்களுக்கு தெரியும். அதாவது ஜோசப் மூலமாக இல்லாமல் அவங்க தன்னிச்சையாக கர்ப்பம் தரித்த விஷயம். இதை சார்ந்த ஸ்காலர்ஸ் என்ன ஒரு கூற்றை முன்வைக்கிறாங்கன்னா, ஜோசப் மேரி மாதா கர்ப்பமான விஷயம் தெரிஞ்சதுமே அவங்கள பிரியறதுக்கு முடிவு பண்ணியிருந்தாராம். எல்லா கணவரும் இந்த முடிவு எடுக்கிறதானே, பிரிய முடிவு பண்ணியிருக்காராம். அந்த நேரத்தில் ஏஞ்சல் கேப்ரியல் ஜோசஃபோட கனவுல வந்து இந்த இறை தூதரை பற்றி சொன்னதாகவும், இதுக்கப்புறம் மனம் மாறிதான் ஜோசப் மேரியை முழுமையாக ஏற்றுக்கிட்டதாகவும், முழுக்க அவரோட வாழ்க்கையை மேரிக்காகவே அர்ப்பணிச்சதாகவும் சொல்லப்படுதுங்க. அந்த ஸ்காலர்ஸோட ஆய்வுப்படி பார்த்தீங்கன்னா, பிரசவம் முடிகிற வரைக்கும் மேரியோடு உறங்கிறதையே ஜோசப் விடுத்துட்டாராம். ஜீசஸ் பிறந்த நிலப்பகுதி எதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், பெத்லெஹேம். இந்த பெத்லெஹேமுக்கான ஹீப்ரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஆஃப் மீட் ஆர் பிரெட். அதாவது பிரெட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அப்பெல்லாம் இதுதான் உணவுப் பொருள் பிரதானமே அவங்களுக்கு. இந்த பிரெட்டு அப்புறம் இறைச்சிகள் இதெல்லாம் அதிகப்படியாக கிடைக்கிற ஒரு பகுதியாக இருந்தது தான் இந்த பெத்லெஹேம். ஆக்சுவலாக ஜூடா கிங் இருக்கார்ல, ஹெராடு, இவர் இந்த தெய்வ குழந்தை பிறப்பு சார்ந்த அப்போ தகவல் தெரிஞ்சுக்கிட்டதாகவும் அந்த குழந்தைய தேடி கண்டுபிடிச்சி கொள்றதுக்காக ஒரு உத்தரவிட்டதாகவும் ஒரு அசம்ஷன் இருக்குங்க. இதை சார்ந்த ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க, இந்த கிங் ஜெராடால 7 இருந்து 20 குழந்தைகள் வரைக்கும் அந்த காலகட்டத்தில் கொல்லப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது ஏதோ இயேசு கிறிஸ்து பிறந்து சில வருஷங்கள்லயே அவரு மக்களுக்கு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, கடவுளோட சிறப்பை மக்கள் கிட்ட கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாரு, மிராக்கிள்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அது உண்மை கிடையாதாங்க. அந்த ஸ்காலர் சொல்றபடி பாத்தீங்கன்னா, ஜீசஸ்க்கு 12 வயசா இருக்கும் போது அவரு கார்பெண்டர் வேலையை ஆரம்பிக்கிறாரு. அவரோட அப்பா இருக்கார்ல, அடாப்டட் ஃபாதர் ஜோசப், அவர் ஒரு கார்பெண்டர் தான். ஸோ அவர் கற்றுக் கொடுத்த வேலையை தான் ஜீசஸ் 12 வயசுல ஆரம்பிச்சு 30 வயசு வரைக்கும் செஞ்சிருக்காராம். கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் வரைக்கும் அவர் கூலி தொழிலாளியா இருந்திருக்காராம். இந்த 30 வயசுக்கு அப்புறம் தான் ஜீசஸ் இறை தூதருக்கான வேலையை ஆரம்பிச்சாரு. கன்னித்தாய்க்கு பிறந்த ஈசா ஒரு முக்கிய இறை தூதர் தான், இல்லைன்னு சொல்லல, ஆனா அவர் கடவுள் கிடையாது அப்படின்னு இஸ்லாமியர்கள் இப்போ இருக்க திடமா நம்புறாங்க. ஏன்னா நீங்கள் குரானில் பார்த்தீங்கன்னா இறை தூதர்களோட பெயர்கள் நிறைய குறிப்பிடப்பட்டிருக்கும். அதில் ஈசான்ற பெயரோ வரும். இது எத்தனை பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல. அந்த ஈசா வேற யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து தான் ஈஸ்லாமியர்கள் ஈசான்னு குரானில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் ஈசா ஒரு இறை தூதர், ஆனால் கடவுளை நாங்கள் ஒரு பார்க்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவோட ஒரு யூனிக்கான குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டத்தோடு கலந்து இருக்கிறத அவர் விரும்பவே மாட்டாராம், தனிமை விரும்பியா. அதனால தான் பல முறை கூட்டத்திலேருந்து தன்னை விடுவிச்சுட்டு எப்பப்பெல்லாம் தனிமையில் இருக்க நேரம் கிடைக்குமோ அந்த நேரத்தை பொன்னான நேரமாக பார்த்தாராம். 3 மொழிகளை பேசக்கூடியவர் தான் ஜீசஸ் கிரைஸ்டான். அராமைக், ஹீப்ரு, கிரீக். மரணத்தை விரும்பாதவர் இவர்னோ ஒரு பெயர் இருக்காங்க. இதையும் ஸ்காலர்ஸ் தான் சொல்கிறாங்க. பைபிளை ஃபுல்லாக அலசி பார்த்துட்டு இவர் சார்ந்த பல விஷயங்களை சேகரிச்சுட்டு அவங்க இந்த ஒரு வார்த்தை பதங்களை பயன்படுத்துகிறாங்க. மரணத்தை விரும்பாதவராக ஜீசஸ் இருந்தார், ஆனால் மக்களோட நலனுக்காகவும் அவங்களோட பாவத்தை கழுவுறதுக்காகவும் தான் ஜீசஸ் தன்னோட உயிரை விட்டதாகவும் அவங்க பதிவு பண்றாங்க. கிரேக்க கடவுள் ஜூஸை பத்தி பல பேரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஜூஸோட யங்கர் வெர்ஷன் தான் ஜீசஸ் கிரைஸ்ட்னு பல ஸ்காலர்ஸ் இப்போ வரைக்கும் ஆழமா சொல்றாங்க. ஜீசஸ் ஒரு யூதர், தெரிஞ்சிருக்கும் நம்புறேன், ஜூ. இவர் ஆக்சுவலா வெள்ளை நிறத்துலையும் லாங் ஹேர்லையும் நீல நிற கண்கள்லையும் தான் உங்களால நிறைய பார்க்க முடிஞ்சிருக்கும். ஆனா இதுலயே நிறைய மேனிப்புலேஷன்ஸ் நடந்திருக்கிறதா பல ஸ்காலர் சொல்றாங்க. ஏன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களாம் வெண்மை நிறத்தை உயர்த்தி காட்டணும், ரேசிசம் சார்ந்து, ஓகேவா, நிறவெறி, வெண்மை நிறத்தை உயர்த்தி காட்டணுன்றதுக்காகவே உண்மையிலேயே டார்க் ப்ரௌன் நிறத்தில் இருந்த ஜீசஸ் கிரைஸ்ட்டை அவங்க வெள்ளையான உருவத்துக்கு மாற்றிட்டாங்க, ஓவியத்தின் மூலமாக மாற்றிட்டாங்க அப்படின்னு ஒரு சில ஸ்காலர் சொல்கிறாங்க. ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்க ஸ்காலர் சொல்கிறது அப்படிலாம் மாற்றப்படலை, அவர் இருந்த உண்மையான தோற்றம் இதுதான் சொல்கிறாங்க.
ஆனா இந்த பக்கம் இருக்க ஸ்காலர் சொல்ற விஷயத்தை படி பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் உயிரோடு இருந்தப்ப 5 அடி 5 இன்ச்சாங்க அவரோட உயரம். அப்ப இருந்த சராசரி உயரமே ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான். ஆலிவ் ஸ்கின், பிரவுன் ஐஸா இருக்கு. கருப்பு நிறத்துல தான் அவருக்கு முடி, தலைமுடி இருந்திருக்கான். அது நீளமான முடி கிடையாதுன்றாங்க, லாங் ஹேர்லாம் கிடையாது. நம்ம போட்டோல பாக்குறோம் பாருங்க, அது உண்மை இல்லைன்றாங்க அவங்க. ஜீசஸோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இவங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்களுக்கு பெயர்கள்ல வேற குறிப்பிட்டு ஒரு சில ஸ்காலர்ஸ் ஆய்வு முடிவுகளை வெளியிடுறாங்க. ஜீசஸ் கிரைஸ்டுக்கு 4 சகோதரர்கள் இருந்திருக்காங்களாம். ஜேம்ஸ், ஜோசப், ஜூடாஸ், சிமோன். அண்ட் ஜீசஸ் கிரைஸ்டுக்கு 2 சகோதரிகள் இருந்திருக்காங்களாம். ஆனா அவங்களோட பெயர்கள் கடைசி வரைக்கும் ஆய்வாளர்களுக்கு கிடைக்கவே இல்லையா. ஜீசஸோட இறப்புக்கு பிற்பாடு ஜெருசலேம் தேவாலயம் இருக்கு பார்த்தீங்களா, அதோட தலைவரா ஜீசஸோட சகோதரர் தான் பொறுப்பேற்றிருந்தாராம். தி டா வின்சி கோட், இந்த படத்தை யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. உலக அளவுக்கு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்த படம். ஏன்னா ஒரு மார்க்கம் சார்ந்தோ ஒரு கடவுள் சார்ந்தோ யாராவது ஒரு ஆய்வை கொண்டு போறாங்க அப்படின்னா அது சர்ச்சைக்கு வித்திடும். அதுக்கு அந்த படம் ஆகச்சிறந்த சான்று. இது மாதிரி நிறைய சர்ச்சைகள் இந்த கிறிஸ்டியானிட்டி சார்ந்தோ ஜீசஸ் சார்ந்தோ உலா வந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா உரையாடல்கள் எந்த அளவுக்கு அதிகரிக்குதோ அந்த அளவுக்கு உண்மை பிறக்கிற விகிதமும் அதிகரிக்கும். ஸோ அந்த வகையில் இதை நம்ம பார்க்க முடியும். ரொம்ப வருஷமா போயிட்டு இருக்க மிகப்பெரிய விவாதம் என்ன தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்டுக்கு திருமணம் நடந்துருச்சு அப்படின்னு ஒரு சிலர் நம்புறாங்க. ஒரு சிலர் தான் பெரும்பாலும் நம்பலாத, அவருக்கு குழந்தைங்க இருக்குன்னு கூட ஒரு சிலர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதான் ஆன்மீகத்தில் கூட இங்கே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இங்கே இருக்க ஹிந்து மதம் சார்ந்து ஃபாலோ பண்ணுறவங்க, அதாவது கடவுளை உன்னோட வாழ்க்கை முறையை 2ஆக பிரிச்சுக்கிட்டு நீ கொண்டு போய் சேர்க்கலாம். ஒன்று, உனக்கு திருமணம் நடந்து அந்த குடும்பத்தோடு ஒரு சம்சாரியா இருந்து நீ கடவுளை மக்கள்கிட்ட சென்றடை செய்யறது. இன்னொன்று, நீ திருமணம் பண்ணாம உன்னோட ஒட்டுமொத்த இளமை உன்னோட வாழ்க்கையவே கடவுளுக்கு முழுமையா அர்ப்பணிச்சுட்டு நீ கடவுளை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிற வேலை. இந்த ரெண்டுத்துல ஜீசஸ் கிரைஸ்ட் திருமணம் பண்ணவராக தான் இருந்திருக்கணும்னு சிலர் நம்புறாங்க. ஆனா இதுல நம்பிக்கை உங்களுக்கு வேறுபட்டு இருக்கும் நம்புறேன். ஓகே, இட்ஸ் அப் டு யூ, உங்ககிட்ட விட்டுறாத. ஜீசஸோட உறவினர்கள் இப்ப வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதாகவும் ஒரு கூற்று இருக்குங்க. நம்ம சொல்லுவோமே, இந்த சோழ அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்போ வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு. இது அங்கங்க நிரூபிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. இதே பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த விஷயத்த பாருங்க, ஜீசஸ் கிரைஸ்டோட உறவினர்கள் இப்போ வரைக்கும் பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டையும் ஸ்காலர்ஸ் முன் வைக்கிறாங்க. ஜீசஸ் கிரைஸ்டோட சீடர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே டீனேஜர்ஸ் தான். அதுவும் எல்லாருமே 18 வயசுக்கு உட்பட்டவங்களாம். அதுல வெகு சிலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 15 வயசுல தாங்க அந்த சீடர்களுக்கு. பெரும்பாலும் பேச்சுலர்ஸா இருந்திருக்காங்க. ஜீசஸ் அப்படின்ற அந்த உன்னத ஆன்மாவோட பேரை கேட்டாலே நமக்கு நினைவுக்கு வர்றது சிலுவை தான். ஏன்னா அவரை சிலுவையில் அரைஞ்சிருக்க பல புகைப்படங்களை தான் நீங்க பார்த்துருப்பீங்க. தேவாலயங்களை இதே மாதிரி ஓவியங்களையும் கற்சிலைகளை தான் நீங்க பார்த்துருப்பீங்க. குரூசிஃபிக்ஷன், இதை பத்தி இப்போ நிறைய விஷயங்கள் பேசலாம் மக்களே. அந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப மோசமான ஈவு இறக்குமே இல்லாத கொடூரமான தண்டனை தான் இந்த குரூசிஃபிக்ஷன், சிலுவையில் அறையிறதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ் டு எ கிராஸ்னு அர்த்தம். இந்த சிலுவை இருக்குல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி மனித உடம்பை இவங்க அப்படியே செட்டில் பண்ணி வைக்கிறது. இதுதான் ஃபிக்ஸ் டு எ கிராஸ் அப்படின்னு சொல்றாங்க. சிலுவையில் இயேசு கிறிஸ்துவை தொங்க விட்டுருந்தாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் 6 மணி நேரம் வரைக்கும் அவரோட உடம்புல உயிர் இருந்துச்சான். 6 மணி நேரம் கழிச்சு தான் அவரோட உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சிருக்கான். இவர் கடைசியா அந்த குரூசிஃபை பண்ணப்பட்ட நேரத்தில் கூட இவர் இறக்குற அந்த கடைசி நொடியில அவரோட சீடர்களை பார்த்து சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? அம்மா மேரியை பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு. கடவுளாவே இருந்தாலும் தாயை மதிக்கணுன்றதை இங்கே தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த ஒட்டுமொத்த நாட்கள்னு எடுத்துக்கிட்டா, அதாவது இந்த பூமியில அவர் எத்தனை வருஷங்கள் வரைக்கும் இருந்தார்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமே 30 வயசுல இருந்து 40 வயதுக்குள்ள தான் சொல்லப்படுது. இதுலயும் கிளாரிட்டி இப்போ வரைக்கும் எந்த ஸ்காலருக்கும் கிடைக்கலங்க. இதுக்கான பதிலை தேடியும் பல ஸ்காலர்ஸ் இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க. அவரை சிலுவையில் அரைஞ்சப்ப இயேசு கிறிஸ்தோட வயசு பார்த்தீங்கன்னா 33ன்னு கருதப்படுது. சிலுவையில் அறையப்பட்ட பிற்பாடு இயேசு கிறிஸ்து 7 முக்கியமான வாக்கியங்களை பேசியிருக்காரு. அந்த 7 வாக்கியங்களையும் உங்களோட கண் பார்வைக்கு கொண்டு வர, அதை முழுமையா பார்த்து தெளிவா கேளுங்க. உங்களுக்கே நிறைய ரிவீலேஷன்ஸ் நடக்கும் கண்டிப்பா. என் கடவுளே, என் கடவுளே, ஏன் கைவிட்டாய்? பிதாவே, இவர்களை மன்னியுங்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. உண்மையாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்று நீங்கள் என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பீர்கள். பிதாவே, உமது கரங்களில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். அன்பான பெண்ணே, இதோ உன் மகன். எனக்கு தாகமாக இருக்கிறது, இது முடிந்து விட்டது. ஜீசஸ் கிரைஸ்ட் உயிர் தெழுந்தது உங்களாருக்கும் தெரியும் நம்புறேன். அவர் 12 முறை தன்னோட சீடர்களுக்கு காட்சி அளிச்சிருக்காராம். நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை உயிர் தெழுந்து காட்சி அளிச்சாருன்னு தான் நம்பிக்கிட்டு இருப்போம். ஆனா ஸ்காலர்ஸ் மென்ஷன் பண்றது அவரோட சீடர்களுக்கு 12 முறை. அற்புதம். இந்த வார்த்தையும் தமிழகத்துல ரொம்ப ஃபேமஸ். திரைப்படங்கள்ல அங்கங்க டயலாக்ஸ்ல இந்த வார்த்தையை உங்களால பார்க்கணும், ஒரு சில கேரக்டர்ஸ் நேம் கூட பார்க்க முடியும். இது நம்ம ஆங்கிலத்துல மிராக்கிள் அப்படின்னு சொல்றோம். இந்த ஒட்டுமொத்தமா 4 காஸ்பல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுல 37 மிராக்கிள்ஸ் பதிவு பண்ணப்பட்டிருக்காங்க. ரொம்ப டீட்டெயிலா
இந்த 37 மிராக்கிள்ஸுமே ஜீசஸால் நிகழ்த்தப்பட்டது. இந்த 37ல 24 மிராக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீலிங் மிராக்கிள்ஸ். அதாவது தனக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி சாக கிடப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள திடீர்னு பூரணமாக குணமடைய செய்கிறது. தீர்க்க முடியாத நோய் ஒன்று இருக்கும் உடம்புல, அந்த நோயை தீர்த்து வைக்கிறது. இது போல குணப்படுத்துகிற மாதிரி மிராக்கிள்ஸ் மட்டுமே 24. இதில் 10 மிராக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா நேச்சர்ஸ் மிராக்கிள், அதாவது இயற்கை சார்ந்த அற்புதங்கள் இவர் நிகழ்த்தியிருக்காராம். 3 மிராக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா ரிசரக்ஷன் மிராக்கிள்ஸ், அதாவது உயிர் தெழுதல். இதை சார்ந்து 3 மிராக்கிள்ஸ். ஏப்பா அந்த பைபிளில் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடுன்னு இருக்கு, இதுவும் சரியான கிளாரிட்டி இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் அங்கங்கே இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இந்த 37 மிராக்கிள்ஸையும் அவர் கண்டிப்பாக நிகழ்த்தி இருப்பாரா, இல்லை இதை விட அதிகமாக இருந்திருக்குமா அப்படின்ற கேள்வி உங்கள் மனசில் வரும். இதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஆழமான ஒரு பதில் பார்த்தீங்கன்னா, இந்த 4 காஸ்பல்ஸ்லையும் ஒரு அற்புதத்தை பற்றி கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இன்ச்சு பை இன்ச்சு அப்படியே வருது, எங்கேயுமே மாற்றம் இல்லாமல் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கதை. இந்த போதிய உணவு இல்லாமல் தவிச்ச அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 5000 பேருக்கு ஜீசஸ் மிராக்கிள் பண்ணி உணவை வர வச்சு கொடுத்ததா ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்களா, திரைப்படங்களும் சரி மேடை நாடகங்களும் சரி. இந்த ஒரு அற்புதம் தான் 4 காஸ்பல்ஸ்ல வந்திருக்கான். ஆக்சுவலாக ஜீசஸோட மிராக்கிள் எப்போ நிகழ்த்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணீரை சாதாரண தண்ணீரை வைனா மாற்றினாராம். அதுதான் மிராக்கலா. அண்ட் இறந்து போன 3 பேரை இவர் உயிர் பழைக்க வச்சது தான் மிகப்பெரிய மிராக்கல்ஸாக பார்க்கப்படுது. ஜீசஸ் பற்றி இவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா பைபிளை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும்ல. பைபிளை முழுமையாக எழுதி முடிக்கிறதுக்கு சில நாட்களாகலங்க, 16 நூற்றாண்டுகள் ஆகியிருக்கான். பைபிளை முழுமையாக அதுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு எழுதினவங்க ஒருத்தர் 2 பேர் கிடையாது, மினிமம் 40 பேரா. இந்த 40 பேரும் யார் யாருன்னு கேட்டால் உங்களுக்கு இன்னும் திகைப்பா இருக்கும். எப்படிப்பா இவ்வளோ பேர் சேர்ந்து தான் இவ்வளோ விஷயம் உள்ளே கொண்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா உலகம் முழுக்கவே அன்பை போதிக்கிறதுக்காக பைபிளை கையில் வச்சிருக்கவங்க எண்ணிக்கை அதிகம். அப்படி இருக்கிறப்ப இந்த 40 பேரோட லிஸ்ட் எடுத்திங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தரோட தொழிலும் எங்கெங்கேயோ கூட்டு போக நம்மள. அரசர்கள் மன்னர்கள் எழுதியிருக்காங்களாம், மருத்துவர்கள் எழுதியிருக்காங்களாம், தீர்க்க தரிசிகள் எழுதியிருக்காங்களாம், அரசியல்வாதிகள், மத போதகர்கள், படை தளபதிகள், வரி வாங்குவாங்க பார்த்தீங்களா கலெக்ட் பண்ண முகவர்கள், அவங்க, மீனவர்கள், கவிஞர்கள், மேய்ப்பர்கள், ஜெயில் கைதி, அந்த காலகட்டத்தில் சிறையில் அடைச்சிருப்பாங்க பாருங்க கைதிகள், அவங்க வரைக்குமே இப்படி 40 பேரால் எழுதப்பட்டது. 16 நூற்றாண்டுகள் வரைக்கும் உருவாக்கப்பட்டது தான் இந்த பைபிளா. இது போல எழுத்து சார்ந்த ஒரு படைப்பை உருவாக்கிடலாம். ஆனால் அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா, அதுவும் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்புக்குள்ள இருக்க மக்கள் மட்டும் கிடையாது, உலகளாவிய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா எத்தனை மொழிகள் தேவைப்படும், எத்தனை மொழிகளை நீங்கள் அதை மொழிபெயர்ப்பு பண்ணுவீங்க நினச்சி பார்க்க தலை சுத்ததில்ல. கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்ப்பு பண்ணப்பட்ட நூல் தான் பைபிள். கிட்டத்தட்ட அவங்க அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா 95% அந்த வேர்ல்டு பாப்புலேஷனை கவர் பண்ணிட்டாங்களாம். மெசையா இந்த வார்த்தை பதம் ஜீசஸ்க்காக குறிப்பிட்டு சொல்றதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா ரட்சகர், அப்படி இல்லைனா இறை தூதர்னு அர்த்தம். ரட்சகன் த சென்ஸ் மக்களை காக்க வந்தவர்னு அர்த்தங்க. ஓகேவா, கடவுளால் அனுப்பப்பட்டவர் இறை தூதர். இவரை மெசையா அப்படின்னு சில ஜூஸே நம்பாமல் இருந்திருக்காங்க, யூதர்களே. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மேரி மாதாவை மட்டும் வழிபடுற கிறிஸ்தவர்களும் இருக்காங்க, ஜீசஸை மட்டும் வழிபடுற கிறிஸ்தவர்களும் இருக்காங்க. ஸோ இங்கேயே இந்த ஒரு நிலைமை இருக்கிறப்ப ஒரு சில ஜூஸு இவரை மெசையான்னு நம்ப மறுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இவரை பற்றி சொல்கிறப்ப இன்னொருத்தர் தான் ஞாபகம் வர்றாரு, நம்ம மெஸ்ஸி. இந்த பெயருக்கான காரணமும் அதே தான், சேவியர். அர்ஜென்டினா டீமை மெஸ்ஸி காத்த மாதிரி தான் மனுஷ குலத்தை மெஸ்ஸையா காக்க வந்து தான் பல பேரும் நம்புறாங்க. ஆனால் சில ஜூஸ் அதை நம்புறதில்ல. ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 25 நம்ம கிறிஸ்மஸாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், ஜீசஸ் பிறந்த தினம் அப்படின்ட்டு பயங்கரமாக சிலாகிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த தினத்தில் ஜீசஸ் பிறக்கலன்னு யாராவது சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா இவ்வளோ வருஷம் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறது அதுதான். அதை உடைக்கிற மாதிரி யாராவது ஸ்காலர் சொன்னாங்கன்னா யோசிப்போல. ஆக்சுவலாக ஜீசஸ் பிறந்த தேதியில் இப்போ வரைக்கும் ஒரு சில தரப்பினருக்கு குழப்பம் இருந்துக்கிட்டு தான் இருக்கான். இந்த ஒரு கேள்விக்கான பதிலையும் தேடி பல பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் இதுக்கும் பதில் கிடைச்ச பாடில்லை. ஆக்சுவலாக டிசம்பர் 25 தேதி எப்படி தேர்வு பண்ணப்பட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு அது ஒரு தேரியை முன்வைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஜூஸ் மக்கள்லாம் இருக்காங்களா, யூத மக்கள்லாம், அந்த ஜூஸ்லாம் ஒரு ஃபெஸ்டிவலை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ்னு சொல்லிட்டு அதை ஹனுக்கா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட டே இருக்குல்ல, இதை தான் ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்த தினமா உலகம் முழுக்க நம்ம டிசம்பர் 25 சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறதா அவங்க அந்த தேரியை முன்வைக்கிறாங்க. சித்தர்கள் திரும்ப இந்த பூமிக்கு வரப்போறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தஜ்ஜால் இந்த பூமிக்கு திரும்புவார். இப்படின்ற மாதிரிலாம் பல விதமான நம்பிக்கைகள் ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் திரும்பவும் இந்த பூமியில் அவதரிப்பார் அப்படின்னு மிகப்பெரிய நம்பிக்கையும் கிறிஸ்தவர்கள் பெரும்பாலான மக்கள் தரப்பில் இப்போ இருக்க நிலவிட்டு தான் இருக்குது. இதை நம்பிக்கைன்னு நம்ம சொல்லிட்டாலே அது எக்ஸம்ஷனாக பார்க்கணும். அதாவது கடவுள் இருக்குது இல்லை, இது ஒரு டிபேட்டாக கொண்டு போனீங்கன்னா நீண்டு போயிட்டுருக்கும் அது பாட்டுக்கு.
ஆனால் கடவுள் இருக்குன்றது ஒரு நம்பிக்கை, இல்லைன்றது ஒரு நம்பிக்கை. அதனால் மற்றவங்க நம்பிக்கையில் நம்ம எப்போவுமே விரல் விட்டு பார்க்கறதே கிடையாதுங்க. அந்த வகையில் யாரோட மனசையும் புண்படுத்தாமையே இந்த கான்டென்ட்டில் முழுக்க முழுக்க நம்ம ட்ராவல் பண்ணுவோம். நம்ம இசைப்புயல் ஏ ரஹ்மான் சார் இருக்கார்ல, இவர்கிட்ட ஒரு நேர்காணலில் ஒரு தொகுப்பாளர் கேட்டிருப்பார், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யாரை சந்திக்க ஆசைப்படுறீங்க சார் அப்படின்ட்டு. அப்போ ரஹ்மான் சார் யோசிச்சுட்டு சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்கேங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் திரும்பவும் இந்த பூமியில் அவதரிப்பார்னு சொல்லிட்டு, ஒரு வேளை அது நடக்குது அப்படின்னா, அந்த நேரத்தில் நான் இருக்கேன் அப்படின்னா அவரை தான் சந்திக்க நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. ஏ ரஹ்மான் சார் எந்த அளவுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டின்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம். இந்த மனுஷனை சந்திக்க எவ்வளோ லட்சக்கணக்கான இப்போ வரைக்கும் ஆயத்தமாக இருக்காங்க, ரெடியாக இருக்காங்க. ஒரு முறை இவர்கிட்ட அழைப்பு வராதா, இல்லை நேரில் எங்கன்னா பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட ஒரு லெஜண்ட் சொல்கிற விஷயம், நான் ஜீசஸை சந்திக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், அந்த செகண்ட் கம்மிங் அப்படின்றது பாசிபிள் ஆச்சுன்ற பட்சத்தில் சொல்லியிருக்காருங்க. ஓகே, அடுத்தபடியாக சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இருக்காங்களே, இவர் ஜீசஸோட தீவிரமான பக்தர் அப்படின்றது எத்தனை பேர் தெரியும்? ஏன்பா விவேகானந்தர் அப்படின்னா இந்து மார்க்கம் சார்ந்து பெருசாக பார்ப்பாங்க, ஆனால் இவரே ஜீசஸ் சார்ந்து பார்க்குறாருன்னு கேட்டிங்கன்னா உண்மை அதுதான். இவரை பொறுத்த வரைக்கும் இந்த சாமியை தான் வணங்கணும், இந்த மதத்தை மட்டும்தான் பின்பற்றிட்டு போகணும், மற்ற மதங்கள் எல்லாத்தையும் நம்ம தூற்றணும், இது போல் நினைக்கிற கேவலமான பர்சன் கிடையாது. எல்லா மார்க்கங்களையும் யார் ஒருத்தர் ஈக்குவலாக பார்க்குறாங்களோ, மார்க்கங்களில் சொல்லப்பட்டிருக்க நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் போதிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே புனிதர்கள் தான். அந்த வகையில் இவரை நம்ம பார்க்கலாம். சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை சொல்லியிருப்பாருங்க, என்னோட இதய ரத்தத்தால் அவரோட கால்களை கழுவுவேன்னு சொல்லியிருக்காரு. சொன்னது சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஜீசஸை பற்றி. இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜீசஸ் அவர்களை விவேகானந்தர் அவர்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஜீசஸ் கிரைஸ்டோட அந்த செகண்ட் கம்மிங் இருக்குல்ல, இதை சார்ந்து இந்த இறை வசனங்கள் இருக்கும் பாருங்க. இந்த பைபிள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வசனங்கள் கொடுத்துருப்பாங்க. பைபிளே நிறைய வேர்ஷன்ஸை பிரித்து வர வச்சுருப்பாங்க, முன்னேற்பாட்டு பின்னேற்பாடு, அது நிறைய வகைகள் இருக்கும். இது எல்லாத்துலேயும் சேர்த்து சில அதிகாரங்களில் இந்த ஜீசஸ் செகண்ட் கம்மிங் சார்ந்து பல விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதா இருந்தால் மேத்யூவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 24லேருந்து 25வது அதிகாரங்கள்லையும், மார்க்கில் 13வது அதிகாரத்துலையும், லூக்காவில் 21வது அதிகாரம், அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸில் 15வது அதிகாரமும், அப்புறம் ஃபர்ஸ்ட் தெசலோனியன்ஸில் 4லேருந்து 5 அதிகாரங்கள் வரைக்குமோ, அப்புறம் ஃபர்ஸ்ட் டிமோத்தியில் 4வது அதிகாரம், செகண்ட் டிமோத்தியில் 3வது அதிகாரம், அண்ட் கடைசியாக ஜக்காரியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 14வது அதிகாரம்னு இத்தனை அதிகாரங்களில் ஜீசஸோட செகண்ட் கம்மிங்கை பற்றின பெரிய நம்பிக்கை குறிப்புகளாக இருக்குது. இதே குறிப்புகளோட நீட்சியாக இன்னும் சில விஷயங்களையும் சொல்கிறேன். அதாவது ஜீசஸ் ஏற்கனவே ஒரு முறை பூமியில் அவதரிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் உங்களுக்கே தெரியும், நம்ம இப்போ வரைக்கும் கடவுளோட போட்டுக்கிட்டு இருக்கோம். இது ஃபர்ஸ்ட். இப்போ செகண்ட்ன்றது தான் செகண்ட் கம்மிங்கை இப்போ வரையறுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஜீசஸ் அவர்கள் ஒரு வேளை இந்த பூமிக்கு வரார் அப்படின்னா அப்போ சில அறிகுறிகள் தென்படும்னு சில குறிப்புகள் இருக்குது. இதை சார்ந்து பார்த்தீங்கன்னா சூரியனை மாதிரி இந்த உலகத்துக்கே ஒரு பொழுதில் ஒரு நிகழ்வாக ஜீசஸ் கிரைஸ்டோட கம்மிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சூரியன் அப்படின்றது உலகத்துக்கு பொதுவானது. அது எப்படி உலக நாடுகளால் எல்லா நாடுகளையும் பார்க்க முடியுமோ அதே மாதிரி தான் ஜீசஸோட கம்மிங்கை ஒரே நேரத்தில் உலக நாடுகளே உற்று நோக்கிற அளவுக்கு இருக்குன்றாங்க. ரெண்டாவது விஷயம், இந்த வான் மேகங்கள் இருக்குல்ல, அதன் மீது ஜீசஸ் தன்னை வெளிப்படுத்துவார் அப்படின்னும் அவரை பார்க்குற மக்கள் மாரடித்து புலம்புவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுளை நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா என்னங்க செய்வீங்க? க்ளூலஸில் ஆக்சுவலாக இப்போ திருப்பதி நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்க, அங்கே போயிட்டு அந்த சாமியை நேரில் பார்க்கும்போது நம்ம நிறைய விஷயங்களை வேண்டணும்னு சொல்லி இங்கே நினச்சிட்டே போவோம். ஆனால் மலையெல்லாம் ஏறி முடிச்சு அந்த கூட்டத்தில் சிக்கி அதுக்கப்புறம் ஒரு வழியாக இந்த கருவறைக்கு முன்னாடி சாமியை அப்படி பார்க்கும்போது நாம் என்னென்ன வேண்டணும்னு நினச்சிட்டு இருந்தோமோ எல்லாமே பிளாங்க் ஆகிடும். அப்படியே கடவுளை பார்த்து நின்றுட்டு இருப்போம். இதே மாதிரி தான் இந்த ஒரு சினாரியோ நடக்கும்ன்றாங்க. கடவுளை இந்த ஜீசஸ் அவர்கள் வர்றப்ப உலக மக்கள் அவரை பார்க்கும்போது மாரடித்து புலம்புவாங்க, அவங்களோட பாவங்களை நினச்சி அவங்க வருந்துவாங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பிற்பாடு ஜீசஸ் ஒரு தூதரை அனுப்பி செலக்டட் பீப்புள்னு சொல்கிறாங்க, தேர்வு செய்யப்பட்டவர்கள்னு. இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்ப்பாராம். இறந்த நீதிமான்கள் இருக்காங்களே அவங்க உயிர் தழுவாங்க அப்படின்னும், நாம் எல்லாரும் விண் அழைத்து போகப்பட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரோடவே இருப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை பெருசாக நிலவிக்கிட்டு இருக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில். ஒரு உண்மை, நிதர்சனமான உண்மையை பற்றி சொல்லட்டுமா? ஜீசஸோட செகண்ட் கம்மிங்கை பற்றி இது வரைக்கும் யாருக்கும் தெரியாதுங்க. இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அதுவும் தந்தைன்னு ஒரு வார்த்தை உள்ளே வருது. அதை நம்ம ஜீசஸ் அவர்களே ஃபாதர்னு தான் சொல்லுவார், இந்த பரமபிதாலாம் சொல்லுவார். நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு மட்டும்தான் தெரியும், மற்ற யாருக்குமே தெரியாதுன்றாங்க. இதை ஒரு வசனமாக உங்களுக்கு சொல்கிறேன். மேத்யூ 24:36 இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த நாளையும் வேளையையும், அதாவது 2ஆம் வருகை நாள் இருக்குல்ல, அதையும் அந்த நேரத்தையும் பற்றி தந்தை ஒருவரை தவிர வேறு யாருக்குமே தெரியாது, விண்ணக தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாதுன்னு அந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது ஜீசஸ் அப்படின்றதான் இவரோட இயற்பெயர்னு சொல்லிட்டு. அவரோட இயற்பெயர் ஜீசஸ் கிடையாதாங்க. இதை நிறைய ஆய்வாளர்கள் அவங்களோட பல்லாண்டுகள் ஆய்வு முடிவுகளை வெளியிட்ட ஒவ்வொரு தகவல்கள் அதை அக்குமுலேட் பண்ணி தான் அவங்களுக்கு சொல்கிறேன்.
தூதுவர் ஒருவரால் இவருக்கு வைக்கப்பட்ட பெயர் தான் ஜீசஸா. ஆக்சுவலாக அந்த ஜீசஸ் அப்படின்ற பேர் இந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி இருக்குல்ல, 1ஆம் நூற்றாண்டு, அந்த டைமில் ஒரு காமன் நேமாக இருந்துச்சாங்க, பொதுவான பெயராக இருந்துச்சான். உதாரணத்துக்கு இந்த ராஜ அப்படின்ற அந்த பட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சோழர் காலத்தில் பெருசாக பார்த்துருப்போம். இதுவும் ஒரு பொதுவான பேராக தான் இருந்திருக்கு. இந்த சோழர்கள்ன்ற பேர் எப்படி இருக்குது, இதுவும் ஒரு பொதுவான பேர் தான் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. அதே மாதிரி தான் ஜீசஸ் அப்படின்ற பெயரும் அந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் ஒரு காமன் நேமா. ஜீசஸ் கிரைஸ்டோட பிறப்பு சார்ந்தா இருக்கட்டும், அவரோட அடுத்த கட்ட நீட்சிகள் சார்ந்தா இருக்கட்டும், இந்த உயிர் தெழுதல் சார்ந்தா இருக்கட்டும், இதில் இந்த புனிதர்கள் மத்தியிலேயே சில முரண்பாடுகள் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறேன். ஜீசஸோட பிறப்பு பற்றி பார்த்தீங்கன்னா மத்தேயு அண்ட் லூக் இந்த 2 நபர்கள் சொல்கிற விஷயங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு வேறுபட்டிருக்கும். அதுவும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஜீசஸோட பிறப்பை பற்றி பெருசாக குறிப்பிடாமல் கூட இருந்திருப்பாங்க. இந்த அளவுக்கு முரண்பாடுகள் எதுக்காக ஏற்படணும்? ஜீசஸ் அப்படின்றவர் இந்த மண்ணில் வாழ்ந்தவர், மக்களோடு மக்களாக கலந்து வாழ்ந்தவர்னா அவரை பற்றின A to Z குறிப்புகள் எல்லாமே இருக்கலாமே, அதே எல்லாருமே அடுத்தடுத்து வர்றவங்க சொல்லியிருக்கலாமே. பட் எதுக்காக அந்த இடத்துல மிஸ் ஆகுதுன்னு ஒரு மிகப்பெரிய தேடல் இன்றளவுக்கும் பெருசாக போய்கிட்டு தான் இருக்குது. இந்த ஆய்வு இன்னும் முடியலைங்க, இன்ன வரைக்கும் நீண்டு போய்கிட்டு தான் இருக்குது. பல மொழிகள் பேசும் வல்லமை கொண்ட நபராக ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கலாம்னு இப்போதைக்கு பல அறிஞர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மெகா அற்புதம் இவர் நிகழ்த்தினதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட்னால அற்புதங்களுக்கு பேர் போனவர். அதில் அவர் நிகழ்த்தின மெகா அற்புதமாக பார்க்கப்படுறது செத்துப்போன 3 பேருக்கு அவர் திரும்ப உயிர் கொடுத்து எழுப்பினதாக சொல்லப்படுதுங்க. இல்லை கடைசியாக முக்கியமான ஒரு விஷயம், இந்த குரூசிஃபிக்ஷன் இருக்குல்ல, அதாவது சிலுவையில் அறையிறது. ஜீசஸ் கிரைஸ்டையும் சிலுவையில் அரைஞ்சதாக கொண்டிருந்தாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பேற்பட்ட இந்த சிலுவையில் அறையிற முறை அப்படின்றது ரோமில் ரொம்ப ரொம்ப ரேர்லாம் கிடையாதான். ஏன்னா நிறைய பேர் அது ஒரு அரிதான நிகழ்வுன்னு சொல்கிறாங்க, அது அரிது கிடையாதாங்க. அங்கே கொடுக்கப்படுற தண்டனைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரொம்ப பழக்கப்பட்ட புழக்கத்தில் இருக்க ஒரு தண்டனை தான் இந்த குரூசிஃபிக்ஷனா. ஜீசஸ் கிரைஸ்ட்டை பற்றி நான் சொல்கிற விஷயங்களையும் தாண்டி ரிசர்ச்சர் விஜய் ஒருத்தர் இருக்காருங்க, அவர் சில விஷயங்களை சொல்லியிருந்தார். அதுவும் மற்ற மார்க்கங்களையும் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களையே கனெக்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அதை தெரிஞ்சுக்கிறப்ப அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அவர் சொன்ன விஷயம் முழுசாக பார்த்துருவாங்களா? நானும் என்னோட முஸ்லீம் நண்பரும் பேசிகிட்டு இருந்தோம், ஓப்பனாக பேசிக்குவோம், அதனால் சொல்கிறேன், யாரும் தப்பாக நினச்சிக்கூடாது. நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன பண்ணேன், எங்கேயா போனேன் அப்படின்னா, அந்த மாதிரி இதுக்கு போயிருந்தேன், மெக்கா போயிருந்தேன் அப்படின்னு. மெக்கா போய்ட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். அவன் போய்ட்டு மொட்டைலாம் அடிச்சிருந்தாரு, மொட்டை அடிச்சுட்டு துணி சுற்றிட்டு ஃபோட்டோலாம் போட்டுருந்தாரு. அதுவும் நேர்த்தி கடன் உங்களுக்கு மொட்டை? அவங்களுக்கு ஆமாம் நேர்த்தி கடன் தான். இங்கே நம்ம ஹிந்துஸில் பண்ணுற மாதிரி அவங்களும் பண்ணுறாங்க. அதை தான் சொல்ல வரேன். ஓகே, என்னென்னா பண்ணிவிட்டு இது ஒட்டகம் கோமியம் குடித்தேன் அப்படிலாம் சொன்னார். பரவாயில்லையே இதெல்லாம் வந்து பண்ணுறீங்களா அப்படிலாம் கேட்டேன். எல்லாம் சொன்னார். நான் தான் கேட்டேன், இப்போ நான் போய் சிவன் கோயிலுக்கு போகிறேன், ஒரு கல்லை தான் கும்பிட்றேன், மொட்டை போடுறது வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை முருகன் கோயிலுக்கு போனால் மொட்டை போடுறது வாய்ப்பு இருக்குது, மொட்டை போடுவேன். அதே மாதிரி தான் நானும் ட்ரெஸ் போடுவேன், மாட்டு கோமியத்தை குடிக்கலான்னு சொல்கிறாங்க. நீங்கள் நானும் ஒரே வேலையை தானே பண்ணிட்டு வரோம். நீ வேற ஒரு இடத்துல நீயும் போகிற, அதே மாதிரி ஒரு கல்லை தான் கும்பிட்டுட்டு வர, இதே நான் பண்ணுற அதே வேலைகளை நீயும் பண்ணிட்டு வர, ரெண்டும் ஒன்று மாதிரி தான் இருக்குது அப்படின்றது என்னோட இது. அதுக்கு அவர் என்ன ரியாக்ட் பண்ணார்? நானும் அவர் வந்து இதை பற்றி ரொம்ப ஓப்பனாக பேசிக்கிறதுனால அவர் வந்து எஸ்ன்னு தான் சொன்னார். நான் சொல்கிறேன்ல, மதங்களாக நம்மளை பிரித்து வச்சுருக்காங்க. ஒரு 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 கான்ஷியஸ்னஸை தான் கும்பிட்டுருக்கணும். ஏன் மசூதிக்கு மேலே எதுக்கு நிலாவும் நட்சத்திரமும் இருக்குது, சிவன் தலையிலையும் நிலாவும் நட்சத்திரமும் இருக்குது, ஏன் இருக்குது? அப்போ ஒருத்தர் சொல்லி இந்த ஈசா லாமான்னு சொல்கிறாங்க இல்லையா, ஈசா லாமா சேர்ந்தால் இஸ்லாம் ஃபார்ம் ஆகிருக்குன்றார். ஈசானா சிவன், லாமானா புத்தர். புத்தரும் சிவன் சொல்லலாம், புத்தரையும் ஈசான்னு சொல்லுவாங்க, சிவன் ஜீசஸையும் ஈசான்னு சொல்லுவாங்க. அந்த கேள்வி தான் கேட்க விரும்புகிறேன். என்னன்னா இப்போ நம்ம ஈசன்னு சொல்கிறோம், ஆனால் இயேசு அப்படின்றதோட முதற்கட்ட பெயர் காரணம் பார்த்தீங்கன்னா ஏசா, ஏசையான்னு சொல்லுவாங்க. இங்கே ஈசன் ஏசா பெருசாலாம் ப்ரொனன்சியேஷன் வித்தியாசப்படலை. இங்கே நம்ம எதை புரிஞ்சுக்கிறது, 2 பேருமே ஒரே ஆள் தானா, இல்லைனா ஒருத்தரை ஃபாலோ பண்ணி இன்னொருத்தரை வந்திருக்கலாமா? ஜீசஸ் வந்து ஒரு மிகப்பெரிய வியாபார பொருளாக மாறுறதுக்கு முன்னாடி, இப்போ ஜீசஸை வச்சு பல பேர் பல கோடி ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க இல்லையா. நீங்கள் வேட்டிக்கன் சிட்டி பார்த்தீங்கன்னா அது ஒரு பேங்காக தான் நான் பார்ப்பேன். அவங்களுக்கும் தனி சட்டம், அவங்களுக்கும் தனி நாடு, அது உள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அந்த இடத்துல வந்து உலகம் ஃபுல்லாக லோன் கொடுத்து அவங்க காசை திருப்பி வாங்கிக்கிறாங்கன்றது தான் உண்மை. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஐக்கன் தேவையில்ல, அதுக்காக ஜீசஸ் எடுத்துக்கிட்டாங்கன்றது தான் நான் பார்க்குறது. ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் ரிலீஜன் அப்படின்னு சொல்லலாம். எல்லா ரிலீஜனுமே இப்போ இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆகிடுச்சு. எல்லாம் இப்போது முஸ்லீம் மதமாக இருந்தாலும் இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆகிடுச்சு, ஹிந்து மதமும் அதே மாதிரி தான், எல்லாமே வியாபாரமாக மாறிச்சு. இந்த வியாபாரங்களும் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு மனுஷனாக வந்து இந்த உலகத்துக்கு வந்தாருன்னு சொல்கிறாங்க இல்லையா. அவர் எங்கேருந்து வந்தார்னா பிதா கிட்டேருந்து வந்தார். அவர் சொல்கிற பிதா யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸோட அல்லா தான் அவரோட பிதா. ஓல்டு டெஸ்டமெண்ட்டும் நியூ டெஸ்டமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஓல்டு டெஸ்டமெண்ட்டும் குரானும் ஒன்று தான். ஓகே.
ஸோ இவருங்க அல்லான்னு சொல்லி அவங்க கும்பிடுற சாமியும், ஜீசஸ்ன்னு சொல்லி இவங்க கும்பிடுற சாமியும், சிவன்னு சொல்லி இவங்க கும்பிடுற சாமியும், எல்லா சாமியும் ஒன்றா தான் பார்க்கணும் நம்ம. அது மதத்துக்குள்ளே வந்து கொஞ்சம் வெளில வந்து பார்த்தா புரியும். இப்போ நம்ம நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும்னா, அந்த காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு கோயிலில் இருக்கார். அந்த கோயிலில் வியாபாரம் பண்ணவங்களாம் அடித்து துரத்துறாரு. அந்த கோயிலில் யார் கும்பிட்டுட்டு இருந்தாங்க? அவர் என் தந்தையின் கோயில் வந்து வியாபாரம் பண்ணாதீங்கன்னு அடிச்சு கொள்கிறார், அடிக்கிறார் எல்லாரையும். அந்த கோயில் என்ன மதத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது? அந்த தந்தை யார்? இவருக்கு மட்டும் தந்தைன்னு தெரியல, அவங்களுக்கும் தந்தையும் தெரிஞ்சிருக்காங்க, நல்லா கோயில் கட்டி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த உண்மை இப்போ ரிவீலும் பண்ண மாட்டாங்க. ரிவீல் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பார்க்க போகிற ஒவ்வொரு புகைப்படமும் வரப்பிரசாதம். அதாவது ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்களே, அகழாய்வில் ஈடுபடுறவங்களாக இருக்கட்டும், மற்றபடி வரலாற்று ஆய்வாளர்களாகவும் இருக்கட்டும், அவங்களாம் இது வரைக்கும் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் காலகட்டம் சார்ந்து கண்டுபிடிச்ச பொருட்கள் இருக்குல்ல, அது எல்லாம் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லை, இதில் சில பொருட்கள் ஜீசஸ் பயன்படுத்தினதா இப்போ வரைக்கும் நம்பப்பட்டு இருக்கு, இப்போ வரைக்கும் பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட்டு இருக்கு. அப்பேற்பட்ட பொருட்களையும் பார்க்க போகிறீங்க. இப்போ ஒன்று ஒன்றா அந்த அரிய புகைப்படங்கள் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே கான்டென்ட்டில் சுவாரஸ்யத்தோடு ட்ராவல் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மொதல் ஃபோட்டோ ஏதோ ஒரு மலையை குடஞ்சி அதுக்குள்ளே சின்ன குகை இருக்கா மாதிரியும், அதுக்குள்ளே சின்ன வீடு ரூட்டு போகிற மாதிரி உங்களுக்கு தெரியும். நீங்கள் அசியூம் பண்ணுறது கரெக்டு தான். ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கார்லங்க, அவர் வாழ்ந்த வீடாக கருதப்படுறது இந்த வீடு தான். இதையும் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சி இந்த இடத்தை இப்போ வரைக்கும் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் வாழ்ந்த வீடாக பார்க்கப்படுறது எப்போ ஏற்பட்ட அதிசயம் பாருங்க. இது நசரத் இருக்குல்ல, அங்கே தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு. யூத நம்பிக்கை செழிச்சோங்கிற பகுதி நசரத் அப்படின்றது. ஆனால் அங்கே இந்த வீடு. எதுக்காக யூத அப்படின்ற விஷயத்தை அழுத்தி சொல்கிறேன்னு விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒரு பெட்டகம் இருக்குல்ல, இது பேர் ஆஷுவாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மம்மிஃபைலாம் பண்ணுறது பார்த்துருக்கீங்கன்னா எகிப்து நாகரிகத்தில் அப்படியே அவங்க உடம்பு முழுக்கவும் சில துணிகளை சுற்றி சில சடங்குகளை பண்ணி அப்படியே அவங்க அடக்கம் பண்ணுவாங்க. ஒரு பெட்டிக்குள்ளே போயிட்டு மம்மிஃபைட் பண்ணுவாங்க. இது எதுக்காகனா மரணத்துக்கு பிறகான வாழ்க்கை இருக்குல்ல, இதோட நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற மாதிரி அந்த ஒரு ப்ராசஸ் அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரியுமேங்க, 1000 ஆண்டுகளுக்கு முந்தைய மம்மி கண்டுபிடிக்கப்படுச்சு. அது நிறைய கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்பட்டுக்கிட்டே இருக்குது. குறிப்பாக பெருசில் நிறைய கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டே இருக்காங்க. இந்த ப்ராசஸ் உடம்பு மொத்தமாக பண்ணுறது. ஆனால் இந்த ஆஷரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா எலும்பு கூடுகள் இருக்குல்ல, இதை மட்டும் இந்த பெட்டகத்தில் வச்சு பாதுகாப்பாங்க. அப்படின்னு என்னப்பா, ஜீசஸ் கிரைஸ்டோட எலும்புக்கூடு இதுக்குள்ளே இருக்கான்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை மக்களே. இது வரைக்கும் ஜீசஸ் கிரைஸ்டோட பிரேதம்னு எதுவுமே கண்டுபிடிக்கப்படலை. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது வேறு யார் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் தேடி பார்க்கும்போது தான் ஒரு ஷாக்கிங்கான ரிவீலேஷன் அவங்களுக்கு கிடைச்சிது. ஜீசஸ் கிரைஸ்டுக்கு 4 தம்பிகள் இருக்காங்களாம். நான் தெளிவாக தான் சொல்கிறேன், 4 தம்பிகள். ஒருத்தர் ஜேம்ஸ், 2வது ஜோசப், 3வது சிமோன், 4வது யூதாஸ். இந்த 4 பேரில் மூத்த தம்பி இருக்கார்ல ஜேம்ஸு, இவருக்கு அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு யூத ஹை ப்ரீஸ்ட் என்ன பண்ணியிருக்காராம், மரண தண்டனை விதிச்சிருக்காராம். என்ன காரணன்றதை பற்றி பெருசாக விவரிப்பு இல்லை, மரண தண்டனை விதிச்சிருக்காராம். கல்லால் அடித்து அவரை சாகடிக்கணும்னு சொல்லிட்டு. இயேசுவோட தம்பிக்கு இந்த நிலைமை. அவரை சாகடித்து முடித்த பிற்பாடு அவருடைய எலும்பு கூடுகள் இருக்குல்ல, அதை இதுக்குள்ளே வச்சுருக்காங்களாம். இந்த ஆஷரி பெட்டகம் தான் ஆய்வாளர்கள் மீட்டு இருந்தது. அடுத்து பார்க்க போகிறதும் எலும்புக்கூடுகள் சார்ந்த ஒரு பெட்டக விஷயம் தான். என்னன்னா, ஜான் த பேப்டிஸ்ட். கண்டிப்பாக இவரை பற்றி கிறிஸ்தவர்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த ஜான் அப்படின்றவர் தான் ஜீசஸுக்கே ஞானஸ்நானம் பண்ணவராக கருதப்பட்டு இருக்கவர். அப்பேற்பட்ட இந்த ஜான் அவர்களோட போன்ஸ் இருக்குல்ல, எலும்புகள், இது எல்லாத்தையும் தான் ஒரு பெட்டகத்தில் வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க. அப்போ பெட்டகத்தில் அடைச்சதை ஆய்வாளர்கள் மீட்டு இப்போ பாதுகாத்துட்டு இருக்காங்க. பல்கேரியில் இருக்க ஒரு சர்ச்சில் மார்பிள் சார்கோஃபேக்ஸ், அது ஒரு பெட்டகங்க, மார்பிளால் செய்யப்பட்ட ஒரு பெட்டகம். அதுக்குள்ளே ஃபுல்லாக வச்சு இப்போ வரைக்கும் பாதுகாத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் அதை வந்து வழிபடம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. புனிதரோட எலும்புகள் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு வழிபடம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பெட்டகத்துக்கு மேலே. இதில் பாப்டிஸ்ட் ஜானோட எலும்புகள் மட்டும் இல்லை, பல்லும் இருக்கான். கலிலி போட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதாங்க அந்த உலக புகழ்பெற்ற கலிலி போட். ஜீசஸ் பயன்படுத்தின போட்டாக இது கருதப்பட்டு இருக்கு. அதனால தான் இந்த போட்டுக்கு இவ்வளோ பேர். டால்மனுத்தா அப்படின்ற ஒரு டவுன், ஜீசஸ் அந்த காலகட்டத்தில் இந்த டவுனுக்கு பயணப்பட்டிருக்காராம். மீனவர்கள் செறிஞ்சு வாடுற ஒரு பகுதியாக இந்த டவுன் அப்போ இருந்திருக்கு. இந்த டவுனுக்கு வந்த ஜீசஸ் அவர்கள் தொடர்ந்து பயன்படுத்தின படகாதான் இந்த கலிலி படகு பார்க்கப்பட்டு இருக்குங்க. அவர் பயன்படுத்தின ஒரு பொருள் அப்படின்னா அதுக்கு உலகம் முழுக்க கிறிஸ்தவர்கள் மத்தியில் எந்த அளவுக்கு மவுசு இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம். அடுத்து ஜீசஸ் கிரைஸ்டுக்கு இந்த குரூசிஃபிக்ஷன் சார்ந்த தண்டனை வழங்கப்படுதில்ல, அந்த தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்ட இடம் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்கு பேர் ஹெராட்ஸ் பேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹெராடோட அரண்மனைன்னு சொல்லிட்டு. இங்கே தான் ஜீசஸ் கிரைஸ்டுக்கு எதிரான அந்த வழக்கு இருக்கு பாருங்க, அது நடந்து அவருக்கான மரண தண்டனை விவரம் வாசிக்கப்பட்ட இடம் இந்த இடம். இது இப்போ பார்த்தீங்கன்னா மாடர்ன் டவர் ஆஃப் டேவிட் மியூசியமாக காட்சி அளிச்சிட்டு இருக்கு. இந்த ஸ்க்ரீனில் ஒரு பெட்டகம் தெரியுதுல,
இந்த பெட்டகம் மிக முக்கியமான ஒருத்தர் சார்ந்த பெட்டகம். ஜீசஸ் கிரைஸ்டுக்கு அகெயின்ஸ்டாக இருந்தவர், ஓகேவா, அவர் சார்ந்த ஒரு பெட்டகம். த கேஃபஸ் டூம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. என்னன்னா அந்த காலகட்டத்தில் ஒரு யூத குலத்தை சேர்ந்த ஹை ப்ரீஸ்ட் ஒருத்தர் இருந்திருக்காருங்க. ஜீசஸ்க்கு அகெயின்ஸ்டாக முழுக்க அவர் இருந்திருக்காரு. அவர் 60 வயசில் இறந்து போயிட்டுருக்காரு. கடவுளுக்கு எதிராளியாக நிறைய பேர் இருந்தாங்கன்னா அந்த டைமில் அதில் மிக முக்கியமானதை பார்க்கப்படுறவர் இந்த ப்ரீஸ்ட் தான். இவர் செத்த பிற்பாடு இவரோட எலும்புகள் இருக்குல்ல, அந்த காலகட்ட முறை அதை எடுத்து அப்படியே பெட்டகத்தில் அடைச்சி வச்சுருந்துருக்காங்க. அப்பேற்பட்ட இந்த பெட்டகத்தை தான் ஆய்வாளர்கள் ஜெருசலேம் அருகில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பெட்டகம் உட்பட கிட்டத்தட்ட இவரோட குடும்பத்தினர் 11 பேர் வரைக்கும்னு இவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ்னு அவங்க சார்ந்த கண்டுபிடிப்பு இங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கு, அதே சேம் சைட்டில். ஸோ இத்தனை பேரோட எலும்புக்கூடுகள் அந்த ஒரு பகுதியில் புதைக்கப்பட்டிருக்கு. இது அவங்களுக்கு லெகசியாகவே தொடர்ந்து இருக்கு போல இருக்குது. அவங்க பரம்பரையில் யார் உயிரிழந்தாலும் அந்த இடத்துல மூலம் இறுதிச் சடங்கு நடக்கணுன்ற மாதிரி இவங்க லெகசியாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க போல இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மிக 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 அரிதான ஒரு புகைப்படங்க. ஆக்சுவலாக அந்த காலகட்டங்களில் க்ரூசிஃபிக்ஷன் பண்ணியிருக்காங்களே, சிலுவையில் அறையிறது. இயேசுநாதர் காலகட்டத்தில் நிறைய பேரை சிலுவையில் அரைஞ்சிருக்காங்க, ஒரு யூதரியாக அரைஞ்சிருக்காங்க. அப்பேற்பட்ட அந்த யூதரோட குதிகால் எலும்பு இருக்குல்ல, அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சிலுவையில் அறையிறப்ப இந்த கைகள்லையும் கால்கள்லையும் அடிப்பாங்க பாருங்க, அடித்து இறக்குவாங்க பாருங்க அந்த ஆணியெல்லாம். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த ஆணி தான். அது எங்கே போய் தொலைச்சிருக்கு பார்த்தீங்களா, குதிகால் எலும்பில். இந்த அளவு அங்கே மோசமாக நடந்திருக்கு அந்த டைமில் சிலுவை ஏற்றம் அப்படின்றது. அந்த யூதர் பேர் யோஹானன். இவரோட எலும்பு தான் இது அப்படின்றத ஆய்வாளர்கள் நிரூபிக்கிறதுக்குள்ள ஒரு வழியாயிட்டாங்க. ஆரம்பத்தில் பல பேர் என்ன நினச்சிட்டாங்க, ஜீசஸ் கிரைஸ்டோட குதிகால் எலும்பு துண்டா இது இருக்கலாம்னு கருதுனாங்க. ஆனால் நீட்சியான ஆய்வுக்கு உட்படுத்தும் போது தான் இது ஜீசஸ் கிரைஸ்ட் கிடையாது, இது ஆக்சுவலாக அந்த காலகட்டத்தை சேர்ந்த ஒருத்தரோடது, பட் ஜீசஸ் கிரைஸ்ட் கிடையாதுன்னு இந்த யூதரோட பேரை வெளியே கொண்டு வந்தாங்க. சபரிமலை ஐயப்பனோட உண்மையான புகைப்படம் இதுதான் சொல்லிட்டு இப்போ ஒரு புகைப்படம் சோஷியல் மீடியா முழுக்க பயங்கரமாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. அது காரணம் அவரோட தீவிர பக்தர்கள் ஒருத்தரான வீரமணி அவர்கள் இருக்காங்களே, அவர் ஒரு இன்டர்வியூவில் அந்த புகைப்படத்தை பற்றி சொல்லியிருந்தார். பந்தல ராஜ குடும்பம் ஐயப்பனா தத்ரூபமாக வரைஞ்ச அந்த ஓவியம் இருக்குல்ல, அது சார்ந்து சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் தான் அந்த இன்டர்வியூ வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேர் அந்த ஃபோட்டோவை எடுத்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. கடவுளோட உண்மையான உருவம் இதுன்னு ஒரு உருவம் கிடைக்குதுன்னா அது எப்படிங்க இருக்கும், அதே மாதிரி தான் எந்த ஒரு விஷயமும். இங்கே ஒரு ஃபேஸ் தெரியுதாங்க உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்களோட உண்மையான முகம்னு சொல்கிறாங்க. இது ஒரு நம்பிக்கை இப்போ வரைக்கும். இந்த முகத்தோட நீட்சியான உருவத்தோற்ற காட்சி தான் இந்த பக்கம் இருக்குங்க. இந்த வெர்டிகலாக ஒருத்தர் நிற்கிற மாதிரி இருக்குல்ல, முன்னாடி 2 கைகளையும் கட்டி, இது ஆக்சுவலாக த ஷ்ராட் ஆஃப் டியூரின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் அதை மிக பிரதான பொக்கிஷமாக பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு துணியில் ஜீசஸோட முக அச்சு பதிஞ்ச மாதிரி இருக்கும். இது சார்ந்த ஒரு நம்பிக்கை இப்போ வரைக்கும் என்ன நிலவிக்கிட்டு இருக்குன்னா, நம்பிக்கை ஓகேவா, ஜீசஸ் அவர்களை இந்த சிலுவையில் அறையிறாங்களே அந்த நேரம் தொட்டு ஒரு கிளாத் ஒன்று அவரோட முகத்தில் பட்டதாகவும் அதில் அவரோட முகம் பதிஞ்சதாகவும் இந்த ஒரு கிளாத்தும் இப்போ வரைக்கும் உலக புகழ்பெற்றதாக பார்க்கப்பட்டு இருக்கு. ஆனால் இதில் எதுவுமே ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டது கிடையாது, நம்பிக்கை சார்ந்த முறை தான் இப்போ வரைக்கும் நம்பப்பட்டு இருக்கு. இதை பார்த்ததும் பல பேரும் யோசிச்சிருக்க விஷயம், ஏப்பா ஜீசஸ் கிரைஸ்டா இது அப்படின்னு சொல்லிட்டு. மக்களே, ஜீசஸ் கிரைஸ்ட் சம்பந்தமான பல விஷயங்கள் இப்போ வரைக்கும் உலாவிட்டு இருக்கு. ஒரு தரப்பு நம்புறது ஒன்று, இன்னொரு தரப்பு நம்புறது வேற. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன்னு, ஜீசஸ் கிரைஸ்ட் இப்படி தான் இருப்பார்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக பரப்பப்பட்ட ஓவியம் இது. வெள்ளை நிற தோளில் நீல நிற கண்கள் அவர் இருக்க மாதிரி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் முழுக்க முழுக்க நிறவெறி சார்ந்த ஒரு விஷயம்னு அந்த காலத்தில் இருந்தால் டீபங்க் பண்ண ஆரம்பித்து இந்த காலத்தில் டீபங்க் பண்ணியே முடிச்சுட்டாங்க. சில அறிஞர்கள் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா, ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் என் கலர் இருக்குது பாருங்க, கலர்னு சொல்ல முடியாது, என் நிறம் இது போல தான் இருந்திருப்பாங்க. அவரோட ஸ்கின் கலர் ப்ரௌனிஷாக இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. இன்னும் நம்ம நீட்சியாக கொஞ்சம் அந்த வரலாறுகள் தேடி பயணப்படுறோம் அப்படின்னா, கருப்பு இனத்திலிருந்து வந்தவராக கூட ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கலாம்னு இப்போ ஒன்றா வெளியே ஆதாரங்கள்னு சொல்லிட்டு சமர்ப்பிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. காலங்காலமாக நம்ம பார்த்த தோற்றம் வேறு, ஆனால் ஆய்வாளர்கள் அவங்கள ஆய்வு முடிவுகள்னு ஒவ்வொரு முறையும் இப்போ வெளியிட்டு இருக்க ரிசல்ட்லாம் வேறு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மைகள் ஒன்று வெளியே வந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சிற்பம், ஒரு பொம்மை அளவுக்கு செய்யப்பட்ட ஒரு சிற்ப வேலைப்பாடு. இது ஜீசஸ் கிரைஸ்ட் கிடையாது மக்களே, பண்டைய காலத்தில் வாழ்ந்த ஒரு ராஜாவோட முகத்தோற்றம். அந்த காலகட்டத்தில் ராஜாக்கள் இப்படி தான் இருந்திருக்காங்க, அவங்களோட முகத்தோற்றம் பேஸ் பண்ணி. லைட்டாக ஒரு ஷேடு பார்த்தீங்கன்னா இந்த பண்டைய எகிப்து மன்னர்கள் இருக்காங்களே அவங்க டச் உங்களுக்கு கிடைக்குங்க. ஆக்சுவலாக இது 2800 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜீசஸ் கிரைஸ்டுக்கெலாம் முன்னாடி செய்யப்பட்ட ஒரு முகத்தோற்றம். இப்போ இருக்க ஆய்வாளர்களுக்கு எங்கே குழப்பம் நிலவிட்டு இருக்குன்னா, இது எந்த ராஜாவோட முகத்தோற்றம். அதில் அவங்க 3 ராஜாக்கள் பேரை லிஸ்ட் பண்ணுறாங்க. அதில் ஒருத்தர் இஸ்ரேலோட ராஜாவான அகாப், அப்படி இல்லைனா அராம் டமாஸ்கஸோட ராஜாவான ஹசேல், அப்படி இவங்களும் இல்லைனா டயரோட ராஜாவான எத்பால்,
இந்த 3 பேர்ல ஒருத்தரோட முகத்தோற்றமா இது இருக்கலான்றாங்க. ஆனா இது ஆரம்பத்துல நம்பினது ஜீசஸோட ஃபேஸ்ன்ட்டு. பட் ஜீசஸ் ஃபேஸ் கிடையாதுங்க. 3 ராஜாக்கள்ல யாரோ ஒருத்தரோட ஃபேஸ். பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் படம் பார்த்திருப்பீங்களா? அதுல ஒரு பர்டிகுலர் பார்ட்ல பாத்தீங்கன்னா பாலைவனத்துல கப்பல் போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது ஆக்சுவலா அவங்க இந்த கண்டுபிடிப்புல இருந்து படக்கூடிய எடுத்தாங்களா என்னன்னு தெரியல. நான் சொல்ல போற விஷயம் இப்போ அந்த மாதிரி விஷயம் தான். என்னன்னா இயேசுபிரான் வாழ்ந்த காலகட்டத்தில் பாலைவனங்கள்ல கப்பல்கள் பயணிச்சிருக்கலாம்னு இந்த ஒரு சுவர் குடைந்து உருவாக்கப்பட்ட ஓவியம் பறைசாற்றுறது. கிட்டத்தட்ட 13 படகுகள் இதுல பயணிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதை ஆய்வாளர்கள் தேடி கண்டுபிடிச்சதே பெரிய விஷயங்க. இதை ஃபுல்லா இந்த தூசு தங்கினதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க வெரிஃபை பண்ணி பார்க்குறப்பதான் பாலைவனத்தில் படகுகள் பயணன்ற விஷயம் அப்போ சாத்தியமாகி இருக்கலாமோன்னு யோசிக்க செஞ்சுருக்காங்க. ஆனால் இது நம்ம கேட்குறப்ப ரொம்ப ஃபிஷியாக இருக்கும். பாலைவனத்தில் படகா அப்படின்னு சொல்லிட்டு யாரு கண்டா மணல் பரப்பில் பயணிக்கவல்ல ஒரு ஊர்தி அந்த காலகட்டத்தில் மேபி இருந்திருக்கலாம் போல இருக்கு. அதை நாம படகுன்னு இந்த காலகட்டத்தோட ஏற்ற மாதிரி இதை கனெக்ட் பண்ணியிருக்கலாம் போல இருக்கு. மன்னர் சாலமன், இந்த யூத வரலாறு அப்புறம் கிறிஸ்தவர்கள் வரலாறு சார்ந்து மன்னர் சாலமனை யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. அப்பேற்பட்ட மன்னர் சாலமனோட அப்பா ஒருத்தர் இருந்தாருங்க, பேரரசர். அவரை கிங் டேவிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேரரசரோட ராஜ்யம் இருக்குல்ல, அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது இப்போ ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்ச அந்த ஸ்பாட்டு, ஓகேவா? இதுதான் அவரோட மிகப்பெரிய கிங்டமோட ஒரு பகுதின்னு ஆய்வாளர்கள் கிளைம் பண்ணுறாங்க. இது பார்க்க இப்போ இப்படி இருக்குது. ஆனால் அந்த மன்னர் ஆண்டுட்டு இருந்தப்ப இந்த பகுதி எப்படி இருந்துச்சோ. ஜேக்கப்ஸ் வெல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜேக்கப்போட கிணறுன்னு அர்த்தம். இது உலக புகழ்பெற்ற மத வழிபாட்டு தலமாக போற்றப்பட்டு இருக்கு. மதன்றதை விட மதங்கள் வழிபாட்டு தலமாக போற்றப்பட்டு இருக்கு. ஏன்னா இந்த கிணறு இருக்கு பாருங்க, இதை தெரியுதா? இதுதான் அந்த கிணறு. இந்த ஜேக்கப் கிணறை பார்க்கணும், அதை தொடணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு முறையும் லட்சக்கணக்கான மக்கள் பயணப்படுவாங்க. ஜூயிஷ், இந்த யூதர்களாக இருக்கட்டும், சமாரிட்டனாக இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், எல்லாரும் போயிட்டு இதை தொட முடியுமான்னு பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு புனித கிணறா இது போற்றப்பட்டு இருக்கு. இதை சார்ந்த ஜீசஸ் நம்பிக்கையாளர்கள் முன்வைக்கிற ஒரு நம்பிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சமாரிட்டன் பெண்ணை ஜீசஸ் இங்கே சந்திச்சு அவங்க உயிர் பெற இந்த கிணறு நீர் காரணமாக இருந்ததா சொல்கிறாங்க. இதனால தான் இதை புனிதமான கிணறாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் த ஹோலி செப்பல்க், அதாவது ஜீசஸ் கிரைஸ்டோட கல்லறை. இதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த கல்லறை தோற்றம் இப்போ இப்படி இருக்குங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டூம் மட்டும்தான் அங்கே இருந்திருக்கு. மற்றபடி சுற்றி வேலைப்பாடுகள் எதுவுமே கிடையாது. இதை ஒரு முறையும் சீரமைச்சு தான் இந்த தோற்றத்தில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜீசஸை ஃபாலோ பண்ணுறவங்களாம் இருக்காங்களா கிறிஸ்டியானிட்டியில், அவங்க வாழ்நாளில் ஒரு முறையாச்சும் இங்கே வந்து இந்த கல்லறையை தொடணும் அப்படின்றத லட்சியமாக கொண்டுகிட்டு இருக்காங்க. இந்த ஹோலி செப்பல்கோட உள்ளேயும் வெளியே வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது உள்ளே எடுக்கப்பட்ட காட்சிகள், இது வெளியே எடுக்கப்பட்ட காட்சிகள். அந்த தேவாலயம் முழுக்கவே நீங்கள் எங்கே போனாலும் அந்த வைப் இருக்குல்ல, ஒரு மாதிரி சென்சிட்டிவான அந்த வைப்பு அதை ஃபீல் பண்ண முடியும்னு அங்கே போயிட்டு வர்ற ஒவ்வொருத்தருமே சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக ரொம்ப 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 பெரிய விஷயங்க. இப்போ இருக்க விவாதிக்கப்பட்டு இருக்க விஷயமும் இதுதான். நான் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் பயன்படுத்தின பொருட்கள்னு ரொம்ப ரொம்ப ரேரான பொருட்கள் மட்டும்தான் கிடச்சிட்ருக்கு. ரொம்ப 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 சொற்பமாக தான் கிடச்சிட்ருக்கு. அதில் ஒன்று தான் இதுன்னு சொல்லப்படுது. இந்த ஹோட்டல்ஸ்லாம் நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா ரோபுன்னு ஒன்று இருக்கும். இதை நிறைய பேர் வீட்டுக்குள்ளே கூட லக்ஸரியான வீடுகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதை அணிஞ்சிப்பாங்க. தொலைன்னு இருக்கும் பாருங்க, குளிச்சுட்டு போடுற மாதிரிலாம் இருக்கும் பாருங்க, அதுதான் ரோபுன்னு சொல்லுவோம். அந்த காலகட்டங்களில் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ரோபு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் பிரதான அவங்களுக்கு சட்டையாகவே இருந்திருக்கான். அப்படி ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள் பயன்படுத்தின மேற்சட்டை இந்த ரோபு இருக்குல்ல, இதுதான் இதுன்னு சொல்கிறாங்க. இதை ஜெர்மனியில் இப்போ வரைக்கும் பொக்கிஷமாக பாதுகாத்துட்டு இருக்காங்களாம். இங்கே வர்ற மக்கள்லாம் இந்த கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், ஜீசஸ் மேலே அபிமானம் கொண்டவர்களாக இருக்கட்டும், எல்லாம் வந்து நேரில் நின்று சில நிமிஷங்கள் வரைக்கும் கண்ணு கொட்டாமல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது த ஹோலி லேண்ட்ஸ், புனித ஈட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தெரியுதா? ஆக்சுவலாக இது மாதிரி தான் டிசைனில் இருக்கும் அந்த ஈட்டின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் நூற்றுக்கணக்கான போலி ஈட்டிக்களை உருவாக்கி கள்ள சந்தையில் விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அசல் ஒன்று தான் இருக்கணும் இல்லையா? அது எங்கே இருக்குன்றதா மிகப்பெரிய கேள்விக்குரிய. அதனால தான் நான் பர்டிகுலர் ஸ்பாட்டை மட்டும் இங்கே சொல்லாமல் இருக்கேன். இந்த ஹோலி லேண்ட்ஸ்னு இதுக்கு பேர் வர காரணமும் சரி, கள்ளச்சந்தையில் இதை போலியாக உருவாக்கி விற்கிற அளவுக்கு கோடிக்கணக்கில் இதுக்கு பின்னாடி அப்படி என்ன ஹிஸ்ட்ரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வரலாறே இருக்குங்க. ஜீசஸ் கிரைஸ்ட்டை சிலுவையில் ஏற்றின பிற்பாடு அவரை ஈட்டியால் குத்துவாங்க பார்த்தீங்களா, அந்த குத்தின லேண்ட்ஸாக தான் இதை பார்க்குறாங்க. அதனால தான் ஜீசஸ் கிரைஸ்டோட உடம்பை தொலைச்ச புனித ஈட்டியாக இதை கருதுறாங்க. இதனால தான் இந்த அளவுக்கு இப்போ இருக்க டிமாண்டு. ஜீசஸ் கிரைஸ்டோட உடம்பையே பதம் பார்த்த ஈட்டினா அந்த ஈட்டி எனக்கு வேணும்னு கோடீஸ்வரங்க வரைக்கும் வரிசையில் நிற்கிறாங்களாம். பிளாக் மார்க்கெட்டில் டார்க் வெப்பில் மொத்த கொண்டே சொல்கிறேன். இது மாதிரி போலிக்களை உருவாக்கி நிறைய பேரை வித்துட்டு இருக்கானே தவிர அசலுன்றது எங்கே இருக்குது என்ன ஆச்சுன்னு இப்போ வரைக்கும் பெருசாக தெரியலங்க. ஜீசஸ் அவர் தொடர்பு பட்ட அடுத்த பொருளாக பார்க்கப்படுறது இதுதான், த ஹோலி கிரெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, த லாஸ்ட் சப்பர் இருக்குல்ல, ஜீசஸோட கடைசி விருந்தாக பார்த்துருப்போம் பாருங்க. அப்போ ஜீசஸ் அவர்கள் பயன்படுத்தின ஒரு கிரெயிலாக தான் இதை பார்க்குறாங்க.
இதை இந்த கிறிஸ்டியானிட்டியில் ஹையர் பொசிஷனில் இருக்க மத தலைவர்கள் சார்ந்திருக்காங்க பார்த்தீங்களா, மத தலைவர்களுக்கு மேலே ஹெட்டாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா போப் லெவலுக்கு, அவங்க மட்டும்தான் அதை தொடர்றதுக்கு அனுமதிக்கப்பட்டவங்களாம். மற்ற யாரும் அது கிட்டே போக முடியாதான். எவ்வளோ ஆய்வுகள், எவ்வளோ கண்டுபிடிப்புகள், எவ்வளோ அசம்ஷன்ஸில் இதுதான் ஜீசஸ் கிரைஸ்டோட வரலாறு தேடி போனோன்னா நமக்கு மிஞ்சிற ஆச்சரியங்கள். ஓகே, மோசஸில் ஆரம்பித்து ஜீசஸ் வரைக்கும் யூத வரலாற்றில் ஜீசஸோட தொடர்பு எந்த அளவுக்கா இருந்திருக்கு. கிறிஸ்டியானிட்டியை சேர்ந்தவங்க யூதர்களை மிகப்பெரிய எதிரிகளை பார்க்க காரணம் எங்கே ஆரம்பிச்சது, இது எல்லாத்துக்குமான பதில இந்த தொகுப்புல நீங்க தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஏப்ரஹாமிக் ரிலீஜியன் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது ஆப்ரஹாம் வழிவந்த மதங்கள்னு அர்த்தம். ஆப்ரஹாம்ல தாங்க கிட்டத்தட்ட எல்லா மதங்களுமே ஆரம்பிக்குது. ஹிந்துவிசம் பற்றி நான் சொல்லலை, மற்ற மதங்கள் சார்ந்து சொல்கிறேன். அதாவது கிறிஸ்டியானிட்டியாக இருக்கட்டும், இஸ்லாமாக இருக்கட்டும், எல்லாமே ஏப்ரஹாம் வழி வந்தது தான். ஜுதேயிசம் உட்பட இந்த வழி வந்தது தான். இந்த நம்பிக்கையின்படி பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரஹாமுக்கு ஒரு பையன் ஐசக்காகவும் இன்னொரு பையன் இஸ்மாயிலாவும் இருந்ததாகவும், ஐசக்லேருந்து வந்தது தான் ஜுடேயிசம், அதான் இந்த யூதம் அப்படின்னும், இதுக்கப்புறமா கிறிஸ்டியானிட்டி பிரிஞ்சு கிறிஸ்டியானிட்டி மூணாம் மாறின விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஆர்சின்னு சொல்லுவாங்க, ரோமன் கேத்தலிக்ஸ், அப்புறம் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸி அண்ட் ப்ரொட்டஸ்டன்ஸ்லாம் இருக்காங்களே, இவங்களாம் சேர்ந்தது. இந்த பக்கம் இதுங்க. அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னா இஸ்மாயிலிருந்து இஸ்லாம் பிரிஞ்சதாகவும், இதுக்கு பிற்பாடு சன்னி முஸ்லீம்களாகவும் ஷியா முஸ்லீம்களாகவும் அங்கே ஒரு பிளவுங்க. ஸோ இந்த ஒட்டுமொத்தமான எல்லா மதங்கள் தோன்ற காரணகர்த்தாவே ஏப்ரஹாம் தான். ரோமானியர்கள் நம்பிக்கை கொள்றாங்க, எப்படி இந்த யூதர்களை காக்கிறதுக்காக மோசஸ்னு ஒரு இறை தூதர் வந்தார், இதே போல் நம்மளை காக்கிறதுக்காக ஏதாவது ஒரு இறை தூதர் கண்டிப்பாக வருவார்னு அவங்க நம்பினாங்க. அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக பிறந்த ஒரு குழந்தை தான் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர்கள். பெத்லஹேம் இருக்குல்ல, வேற எதுவும் இல்லை, இப்போதைய பாலஸ்தீன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்க ஒரு சின்ன நிலப்பகுதிங்க, அதுதான் பெத்லஹேம். இங்கே பிறந்த ஜீசஸ் கிரைஸ்ட்டை ரோமானியர்கள் தேவ தூதராக ஏற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் யூதர்கள் ஏற்கனவே ஒரு தேவ தூதரை பார்த்துட்டாங்களே மோசஸ்ன்னு சொல்லிட்டு, அதனால் ஜீசஸை அவங்க தேவ தூதராக ஏற்க விரும்பலை, மறுத்துட்டாங்க. இதை பார்க்குற ரோமானியர்கள் சும்மா இருப்பாங்களா? அவ்வளோதான். யூதர்களுக்கு எதிராக என்னென்ன அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடணுமோ எல்லாத்தையும் கட்டவிழ்த்து விட்டாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, ஜீசஸ் கிரைஸ்ட் சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்படுவார்ல, இதுக்கு காரணமே யூதர்கள் தான் ஒரு பெரிய பழி அவங்க மேலே விழுந்துருது. அவ்வளோதான், வெகுண்டெழுந்த ரோமானியர்கள் கண்ணில் தென்படுற யூதர்கள் எல்லாரையும் கொல்ல தொடங்கினாங்க. அப்படி கொல்ல முடியாத யூதர்களை நாடு கடத்தவும் செஞ்சாங்க. இதெல்லாம் விட இன்னொரு கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வரலாறில் பதிவான மிக முக்கியமான கருப்பு பக்கம் பிளாக் டெத், அதாவது பிளேக் நோய் இருக்குல்ல, இது தாக்கி மக்கள் லட்சக்கணக்கில் உயிர் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பிளேக் நோய் ஏற்படக்கூட யூதர்கள் தான் காரணம்னு இன்னொரு பெரிய பழி அவங்க மேலே வந்து விழுது. ஒரே நிலத்தில் இதெல்லாம் நடந்துட்டு இருக்க அந்த நேரத்தில் ஒரே நிலத்தில் ஜுதேயிசம் யூதர்கள் வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க, கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்தவர்கள் வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க, இஸ்லாமியர்களும் வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி யூதர்களுக்கு எதிரான அடக்குமுறை பெருசாக போய்கிட்டே இருக்கா, கரெக்டாக அந்த நேரத்தில் ஒரு வதந்தி பெருசாக பரவ ஆரம்பிச்சதுங்க. அதாவது யூத மக்கள் வினோதமாக ஏதோ வழிபாடு சடங்கெல்லாம் பண்ணுறாங்க, அந்த நேரத்தில் கிறிஸ்தவ மக்களோட குழந்தைகளை கொன்று அந்த ரத்தத்தை எடுத்து அந்த வழிபாட்டுக்கு அவங்க பயன்படுத்திக்கிறாங்கன்னு ஒரு பெரிய வதந்தி பரவவே கிறிஸ்தவர்கள் மத்தியில் யூத எதிர்ப்பு மனநிலை இன்னும் அதிகமாகிடுச்சு. ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்றவரை இஸ்லாமியர்களும் ஒரு இறை தூதராக தான் கருதிக்கிட்டு இருக்காங்க. இது எத்தனை பேர் தெரியும்? ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுறேன், அதில் உங்களுக்கு உண்மை புரியும். திருக்குரான் 16:35 தெளிவாக எடுத்து சொல்வதை தவிர தூதர்களுக்கு வேறு எதுவும் உள்ளதா? திருக்குரான் 14:4 எந்த ஒரு தூதரையும் அவர் தமது சமுதாயத்திற்கு விளக்கி கூறுவதற்காக அச்சமுதாயத்தின் மொழியிலேயே அனுப்பினோம். திருக்குறான்ல இடம் பிடிச்சிருக்க 25 நபிமார்களோட பெயர்கள் என்னென்ன, அதை பற்றி தான். ஆக்சுவலாக அந்த பட்டியலில் கடைசியாக இருக்கவர் தான் நம்ம அவர்கள். ஏன்னா முதல்ல சொல்லிட்டேன், இஸ்லாமிய இறை தூதர்கள்லேயே கடைசியான தூதர் அவர் தான் சொல்லிட்டேன். ஆதம், நூஹ், இத்ரீஸ், இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப், யூசுப், லூத், ஷீத், சாலித், சுஐப், மூசா, ஹாரூன், தாவூத், சுலைமான், அயூப், துல்கிப்லு, யூனுஸ், இலியாஸ், அலிசலா, ஜஹரியா, யஹ்யா, ஈசா அண்ட் முகமது சல். மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். அன்பை போதிச்சா மட்டும்தான் அது சரியான மார்க்கம். அன்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, வன்முறையில் இறங்கு அப்படின்னு எதனா ஒரு மார்க்கம் சொல்லிச்சுன்னா அது மார்க்கமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு அன்பை உலக மக்கள் மனசுல விதைச்ச ஒரு மார்க்கமா போற்றப்படுறதான் கிறிஸ்தவம். இந்து மார்க்கமா இருக்கட்டும், இஸ்லாமிய மார்க்கமா இருக்கட்டும், கிறிஸ்தவ மார்க்கமா இருக்கட்டும், இந்த 3 மார்க்கங்களும் சரி, உலகளாவிய பல மார்க்கங்களும் சரி, இப்போ வரைக்கும் அன்பை மட்டும்தான் மனசுல விதைச்சுக்கிட்டு இருக்கு, வன்முறையை விதைச்சதே இல்லை. இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அன்பை போதிச்ச இயேசு கிறிஸ்தவரோட வரவுனால கொண்டாடலாம். ஹாப்பி கிறிஸ்மஸ். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.